வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 20ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ். இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் சார்ட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அதாவது 21ஆம் தேதி நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 22,932 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 22,958 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 22,993 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,871 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 22,836 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 22,810 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட்டும் இருந்ததுனால சைட்வேஸில் தான் இருந்தது. அதனால நம்மளோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலும் ரொம்ப பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கேப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 2 லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்டுகள் தான் வித்தியாசத்தில் இருக்குது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட்டு. இந்த இடத்துல நம்ம சைட்வேஸ் மூமெண்ட்டோட ஒரு பேட்டர்னை மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 13ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து நமக்கு முன்கூட்டி போன மாதங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த இதெல்லாம் செக் பண்ணோம்னா இதுக்கு அடுத்து எப்போ ஃப்ளக்சுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறத நம்ம ஓரளவு அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 21 நாள் வந்து இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் கொடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர்ந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இது எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிறத க்ளோனிங் பண்ணி இந்த ஸ்கொயர் நம்ம போட்டிருக்கோம். இந்த நமக்கு ஸ்கொயர் பண்ணதில் இந்த க்ளோனிங் நமக்கு எங்கே காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை நமக்கு காட்டுது. இப்போ இந்த சைட்வேஸ் மூமெண்ட் இப்படியே இன்னைக்கு, அதாவது இன்னைக்கும் இந்த சைட்வேஸ் மூமெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லது இப்போ இதோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் கிட்டத்தட்ட எல்லாமே 40 பாயிண்ட்டுகள் கிட்ட வித்தியாசத்துல தான் இருக்கு. அதனால ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு அப்புறம் திங்கக்கிழமையில ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த வாரத்துல தான் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டிக்கும் இருக்கு, நிஃப்டிக்கும் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதை இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ல எந்த ஜோன்ல பிரேக் அவுட் ஆகுது அல்லது நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 டே சார்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வெட்ஜில் நமக்கு இங்க ஒரு கிரீன் சிக்னல் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த கிரீன் சிக்னல் நமக்கு எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இந்த பக்கம் இப்படி வந்திருந்தது அப்படின்னா நிஃப்டி 50 அடுத்து புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்போ நமக்கு இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி 50 மேல மூவ் ஆச்சு அப்படின்னா திங்கக்கிழமையில நமக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது இல்ல நமக்கு வெட்ஜுக்கு கீழே தான் திரும்பவும் நிஃப்டி 50 மூவ் ஆகுதுன்னா நமக்கு அடுத்த சேனலுக்குள்ள நுழையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இரண்டாவது சேனல், இந்த இரண்டாவது சேனலுக்குள்ள நுழையும் பொழுது 22,500ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ஒவ்வொரு லெவலா நமக்கு பிரேக் அவுட் பண்ணதான் ஜோன் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லெவலை வச்சுக்காம ஜோன் செட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோ அல்லது ட்ரேடிங் வந்து இப்போ நீங்க கரெக்டா எக்ஸாக்டா 22,932 வரைக்கும் செட் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 22,900ல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகலாம்.
அல்லது 22,950ல பவுன்ஸ் பேக் ஆகலாம். அதனால ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா இல்ல அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட பிளான்ஸை செட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் சார்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் கரெக்டா நமக்கு பைவட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா 49,446 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,603 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,751 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,141 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,993 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,836 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்க சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 இந்த சேனலுக்குள்ள நமக்கு இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எங்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருப்போம் அப்படின்னா, அதாவது எந்த இடத்துக்கு மேல பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 49,700ல இருந்து 49,800 நமக்கு முதல் கட்டமா பிரேக் அவுட் பண்ணணும். இங்க நம்ம அதான் இங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல நம்ம இங்க வச்சிருக்கோம். இந்த லெவலை நமக்கு முதல் கட்டமா பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலே கண்டிப்பா 50,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும். அப்ப அந்த 50,000ல நீங்க ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோ அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ கொடுத்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்ல 50,000 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ 50,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அடுத்து நமக்கு பேங்க் நிஃப்டி புல் ட்ரெண்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அல்லது கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னா 48,850ல இருந்து 48,750 வரைக்கும் நீங்க கவனமா இருக்கணும். அதாவது இங்க நம்ம 48,800 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரேஞ்சில் நீங்க பாருங்க. இங்கேயும் ஒரு பவுன்ஸ் பேக்கோ அல்லது சைட்வேஸ் கொடுக்குது அப்படின்னா, சைட்வேஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு 48,700 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கலாம். 700யும் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா கீழ் அடுத்து நமக்கு மூணாவது இந்த இடத்துல இங்க மூணாவது பாட்டம் எடுக்க, அதாவது 48,000க்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே மூணாவது பாட்டம் எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட். இப்போ இங்க நம்ம 2 லைன் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகி ஆல் டைம் ஹை நோக்கி போனப்போ நம்ம எடுத்த லைனு. இதோட இந்த எட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து ஹை லெவல்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம அப்ப அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு இங்க 2 ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இங்க க்ளோசிங் பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேலும் இது நமக்கு வெட்ஜையும் தாண்டி கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. அடுத்த கிரீன் சிக்னல் நமக்கு இங்க, அதாவது 50,000 48,800ல இருந்து 50,000 வரைக்கும் நீங்க மன்னிக்கவும் 49,800ல இருந்து 50,000 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கோ அல்லது திங்கக்கிழமையோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த எப்படி நமக்கு இன்னைக்கு சேனல் க்ளோஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த இடத்துல கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அடுத்து ட்ரிபிள் பாட்டம் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பவுன்ஸ் பேக் வரும். அதாவது 48,000 பிரேக் அவுட் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி 48,700 இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கா அல்லது சைட்வேஸ் கொடுத்து கீழே இறங்குதா மேலே போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.